உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களை திமுகவினர் மிரட்டுவதால்தான் கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள நடுவண் அரசின் இணையமைச்சர் எல் முருகன், பிசிகாவினரால் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வினாவுக்கு இவர்கள்தான் மக்களாட்சியையும் தலித் மக்களையும் காப்பாற்றுவார்களா என கடிந்துரைத்துள்ளார். ஒரு வழக்கு தொடர்கிறவர் மேல அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத அவரை மிரட்டுவது திமுக. அதே போல திமுக அன்றைக்கு கரூர்ல அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. திமுக அங்க பல பேர் சொல்றாங்க இன்னைக்கு ஏதோ இங்க நடக்க போகுது அப்படின்றது மக்கள் அன்னைக்கு அங்க பேசிட்டாங்க. கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில நடத்தப்பட வேண்டும் என்பது அதுல ஏன்னா மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க, அதுல பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்பது மக்கள் அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இது இருந்தது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, இதுதான் ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி ஒரு வழக்கறிஞர்களை தாக்கி இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டா நாங்க கம்மியா தான் அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பவர்கள், இவர்கள் தான் தலித் மக்களை காப்பவர்களா?